ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. அது கூடயே நம்ம வீட்டில் தொந்தரவு பண்ணிட்டு வர எலி பெருச்சாலி டிப்ஸும் பார்க்க போகிறாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அடுத்தடுத்து நான் என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் மேக்ஸிமம் தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைவாசி அப்படியே வச்சுருப்போங்க. சில சமயங்களில் நம்ம உடச்ச தேங்காய் பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி போன மாதிரி அப்படியே பிசு பிசுன்னு ஆயிருங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு டிப்பை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பொருளை மட்டும் பாருங்கள். அதுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த தூள் உப்பு தான் எடுத்துருக்கேங்க. அது இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தேங்காயில் எல்லா பக்கமும் இந்த மாதிரி படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. இப்படி தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காதுங்க. தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். காஞ்சி போன மாதிரியெல்லாம் ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நிறையா அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா வாங்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. சில சமயங்களில் அப்படியே நகுத்து போன மாதிரி ஆயிடுங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் இது கூட சேர்த்து வச்சு பாருங்கள். எவ்வளோ மாதம் ஆனாலும் சரிங்க, நீங்கள் பாதாம் எப்படி வைக்கிறீங்க அதே மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாதாமில் எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள். பாதாம் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. மிளகாய்த்தூள் அதிகமாக வாங்கி வைப்போங்க. சில சமயங்களில் மிளகாய்த்தூளில் வண்டு வந்துடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக விழுந்துருங்க. அந்த மாதிரியே இல்லாமல் இருக்கிறதுக்கு மிளகாய்த்தூள் அந்த கலரும் மங்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்கள். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த தூள் உப்பு தாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் வந்து கட்டிப்படாதுங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதோட கலரும் வந்து சேஞ்ச் ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. பாருங்கள், அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, பூண்டெல்லாம் வாங்கி அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைப்போங்க. சில பூண்டுகளில் பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு வந்து ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி இருந்தால் கூட எல்லா பூண்டும் வந்து கெட்டு போயிடுங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் பூண்டு ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த டிப்பை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம பூண்டு வாங்கினோன்னா எப்பயுமே அந்த மேல் தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு இந்த மாதிரி பூண்டு பல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு அழுகி இருந்தாலும் கூட நம்ம எடுத்துடலாங்க. இந்த மாதிரி பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மாத கணக்கில் இருந்தாலும் கூட பூண்டு வந்து அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. ஒன்று கூட வீணாகாதுங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் பெரிய வெங்காயமெல்லாம் விலை கம்மியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவோங்க. பெரிய வெங்காயத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி இப்படியே வந்து டைரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல் இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள். வெங்காயம் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கொஞ்சம் கூட அழுகாதுங்க. பாருங்கள், நீங்கள் எந்த வெங்காய கூடையில் போடுறீங்க அந்த கூடையில் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது மேலே வந்து வெங்காயத்தை வச்சுருங்க. இப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கொஞ்சம் கூட அழுகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, மழை காலத்தில் பார்த்திங்கன்னா பெட்லேருந்து ஒரு ஈரவாசம் மாதிரி அடிச்சுட்டே இருக்குங்க. அந்த மாதிரியெல்லாம் பெட்லேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்கு இதை மட்டும் பண்ணி விடுங்க. எப்பயும் இந்த தலகாணி வைக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் எந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறோமோ முகத்துக்கு அந்த பவுட்ரு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருக்கோங்க. அந்த தலகாணி வைக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா எப்பயுமே வந்து பெட்டில் வந்து அந்த ஈரவாசம் அடிக்காதுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன எறும்பெல்லாம் இருந்தால் கூட போயிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் கழுவுனோன்னா மீனெல்லாம் கழுவுனோம்னா கையில் அந்த நான்வெஜ் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த ஸ்மெல் வந்து போகிறக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நல்லா கொழுந்து கருவேப்பிலையே எடுத்துக்கோங்க.
நல்லா இந்த கையில் பாருங்கள், உள்ளங்கையில் இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காதுங்க, சுத்தமாகவே போயிருங்க. நம்ம என்ன தான் சில சமயங்கள்லாம் நல்லா சோப் போட்டு கழுவினாலும் அந்த கவிச்ச ஸ்மெல் அப்படியே இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், சுத்தமாக அந்த ஸ்மெல்லே கையில் அடிக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளுன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலி பெருச்சாலிக்கு உண்டான டிப் தாங்க. அதுக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஈனோ பேக்கெட் தான் எடுத்துருக்கேங்க. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நேச்சுரலாக தான் எல்லாமே வந்து ரெடி பண்ணுறோங்க. அதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுங்க. நம்ம ஒரு சிலருக்கு வந்து கிட்டெல்லாம் வாங்கி அடித்தோம்னா வந்து ஒத்துக்காதுங்க. அதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வாங்கி வச்ச ஈனோ பேக்கெட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தனி மிளகாய்த்தூள் சேர்க்கணுங்க. குழம்புத்தூளெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க, வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இன்னொரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாங்க. ஸ்வீட் பாக்ஸ் தானே வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. மாவில் எந்த ஐட்டம் செஞ்சாலும் எலி பெருச்சாலிக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதில் செஞ்சு வைக்கும்போது அதை வந்து கண்டிப்பாக சாப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிருங்க. கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே எலி வராதுங்க. பாருங்கள், இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அதே மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ இந்த ஒரு உருண்டை எடுத்துட்டேன். இந்த ஒரு உருண்டை இந்த மாதிரி நல்லா பரட்டிக்கலாங்க. இந்த மாதிரி பரட்டிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஈனோவை வந்து இந்த மாவுக்குள்ளே வச்சுக்கலாங்க. ஈனோ வந்து ரொம்பவே எஃபெக்டிவானதுங்க. இது சாப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வயிற்றுக்குள்ளே பிரச்சனை வருங்க. அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே எலி வராதுங்க. எலிக்கு வந்து எப்பயுமே ஞாபக சக்தி அதிகங்க. ஒரு வீட்டுக்கு போனோன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும்னா அந்த பக்கமே வராதுங்க. இந்த மாதிரி ஒரு டைம் வந்து வச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுற பாருங்கள். பாருங்கள், எல்லா மாவும் உருண்டை பிடிச்சாச்சுங்க. இப்போ உங்களுக்கு எலி பெருச்சாலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜு கீழே ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க. குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க. ஏன்னா குழந்தைங்க எடுத்து வாயில் போட்டுருவாங்க. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க. அதே மாதிரி வாஷிங் மிஷின் கீழேயே ஒன்று வச்சு விட்ருங்க. பாருங்கள், நம்ம வாசப்படியில் தாண்டி தான் வருங்க. அந்த நிலவுக்கிட்டையும் ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எலி பெருச்சாலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வச்சு விட்டுக்கலாங்க. நம்ம யூஸ் பண்ணுற சமையல் மேடைக்கிட்டையெல்லாம் வச்சு விடுங்க. அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் சொல்கிறேங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் வச்சு விட்டுருங்க. Thank you all.